வெல்கம் டு பிரபு மேத்ஸ். எஸ்ஜிடி எக்ஸாமுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் மூவ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனில் நம்ம செய்யக்கூடாத தவறுகள் என்னென்ன, மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம கிடைக்கிற ரொம்ப பெரிய சான்ஸுங்கிறது மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்ஃபில்லாக பேச போகிறோம். இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் ஃபுல்ஃபில்லாக இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு நியூவாக வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நம்மளோட சேனலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த எஸ்ஜிடி எக்ஸாம் சம்மந்தமாகவோ அல்லது ஆசிரியர் தகுதி தேர்வு சம்மந்தமாகவோ டிஆர்பி எக்ஸாம் சம்மந்தமாகவோ கிடைக்கிற எல்லா அப்டேட்டையும் நம்ம சேனலில் உங்களுக்கு ஃபாலோ பண்ணி கொடுத்துட்டே இருப்போம். கிடைக்கிற அஃபிஷியல் அப்டேட்ஸ் மட்டும் தான் நம்ம கொடுப்போம். ஸோ அசம்ஷன் எதுவுமே நம்ம சேனலில் உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா நாம் அப்ளை பண்ணும்போது செய்யக்கூடாத தவறுகளில் ஃபஸ்ட் ஒன், நீங்கள் கொடுக்க போகிற மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். ஏன்னா டிஆர்பி எந்த விஷயத்துக்காக உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணாலும் த்ரூ அப்ளிகேஷன் மூலமாக அல்லது அப்ளிகேஷனில் ஏதாவது கரெக்ஷன் இருந்து இந்த கரெக்ஷனை நீங்கள் சரி பண்ணுங்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு சான்ஸை உங்களுக்கு கொடுக்கணுன்னா கூட கண்டிப்பாக உங்களை காண்டாக்ட் பண்ணுறது த்ரூ உங்களுடைய மொபைல் நம்பரில் மெசேஜ் மூலமாகவோ அல்லது மெயிலில் தான் கொடுப்பாங்க. ஸோ மெயில் ஐடி அண்டு மொபைல் நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். நீங்கள் கம்ப்ளீட்டாக அதை யூஸ் பண்ணுறதா இருக்கணும். அட் ப்ரெசென்ட்டில் அது யூசேஜில் இருக்கணும். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், நாம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோடு பண்ணுறப்போ எல்லா டாக்குமெண்ட்ஸும் பர்ஃபெக்டாக அப்லோட் ஆகிடுச்சா, அவங்க சொன்ன சைஸில் இருந்து நாம் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக அப்லோட் பண்ணிட்டோமா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபைனல் சப்மிஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக வெரிஃபை பண்ணியிருக்கணும். ஏன்னா ஏதாவது ஒன்று மிஸ் மேட்ச் ஆனால் கூட அது உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் ப்ராப்ளமாக வரும். அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு கூட சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேமெண்ட் ஆப்ஷன் நீங்கள் கண்டிப்பாக எல்லா அப்ளிகேஷனுக்கும் பேமெண்ட் ஆப்ஷன் கொடுப்பீங்க. ஒரு சில இடங்களில் பேமெண்ட் ஆப்ஷன் நெட்வொர்க் ப்ராப்ளத்தினாலையோ அல்லது ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தினால அப்ளை பண்ணிவிட்டு பேமெண்ட் ப்ராசஸிங்கில் இருக்கும்போதே ஒரு சில பேர் கட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுவீங்க. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜுமே கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் தான். ஏன்னா பேமெண்ட் ப்ராசஸ் ஆகலைனாலும் உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ப்ரிவியூ பார்த்துட்டு நீங்கள் செக் பண்ணதுக்கப்புறம் எஸ் கொடுங்க. நான் ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் அப்ளை பண்ணேன் சார், அவங்க நான் இல்லாததுக்கு முன்னாடியே அவங்க அப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்ற வார்த்தையை நீங்கள் பின்னாடி யோசிக்கிறதுல வேலையே கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் அப்ளை பண்ணும்போதே ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு ப்ரிவியூ பார்த்துட்டு அதுக்கப்புறமா சப்மிட் பண்ணிட்டு கொடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சார் இந்த கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகுமான்னு கேட்டிருந்தீங்க. கரெக்ஷன் விண்டோங்கிறது கண்டிப்பாக ஓப்பன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நமக்கு டைம் கட்டாயமாக கொடுப்பாங்க. இங்கே கொடுக்கலனா கூட அதில் எந்த ப்ராப்ளமும் வராத அளவுக்கு நம்ம அப்ளை பண்ணும்போதே பர்ஃபெக்டாக அப்ளை பண்ணிட்டோம்னா நம்ம அந்த ஒரு விஷயத்துக்காக எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம பாடு கிளியராக படிச்சுட்ருக்கலாம். ஏன்னா படிக்கிறதுக்கு நமக்கு ஸ்பேஸுங்கிறது கொஞ்சம் கிடச்சிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த பேக்லாக் வேகன்சிங்கிறது சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. பட் கரண்ட் வேகன்சிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இதுலேருந்து ஒரு 100 வேகன்சி அதிகமான கூட, ஏன்னா நம்ம தெரிஞ்ச அஃபீஷியல்ஸ்ட்டு பேசின வரைக்கும் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்கதை விட கட்டாயம் வேகன்சி பொசிஷனில் கண்டிப்பாக சேஞ்ச் ஓவர் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதையும் நாம் எல்லாருமே பாசிட்டிவாக எதிர்பார்ப்போம். ஏன்னா அதுலேருந்து ஒரு 100 வேகன்சி அதிகமானால் கூட நமக்கு நல்லதான். எக்ஸ்ட்ரா ஒரு 100 டீச்சர்ஸுக்கு வாய்ப்புங்கிறது கிடைக்கும். 10 இயர்ஸாக இந்த வேலைக்காக கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கு தான் அதோட வழிங்கிறது தெரியும். சரியா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை கேஷுவலாக நீங்கள் கடந்து போயிடாதீங்க. நீங்கள் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக எஸ்ஜிடியோட பேசிக் எல்லாத்துக்கும் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்களோ, சிலபஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அப் டு 10th லெவல் தான் உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கேட்க போகிற கொஷின்ஸ் எல்லாம். ஸோ நீங்கள் அதில் 40% மார்க்குங்கிறத கண்டிப்பாக எடுத்தாகணும். அது இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அடுத்து, அதாவது எஸ்ஜிடியோட வேல்யூவேஷனுக்கே நீங்கள் எலிஜிபிள். ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை ஞாபகத்தில் வச்சுங்க. இதை விளையாட்டுத்தனமாக யாரும் கிராஸ் பண்ணிடாதீங்க. நம்ம கிடச்சிருக்கிற ரொம்ப பெரிய சான்ஸு இதனால, அதாவது நீங்கள் எக்ஸாமை பர்ஃபெக்டாக அட்டன் பண்ணி தமிழ் எலிஜிபிலிட்டியில் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம கிடச்சிருக்கிற ரொம்ப பெரிய சான்ஸை நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு தான் அர்த்தம். கண்டிப்பாக அடுத்த வருஷமும் உங்களுக்கு எஸ்ஜிடி எக்ஸாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அதில் எந்த சேஞ்சோரும் கிடையாது. ஏன்னா ஓவராலாக இருக்கிற வேகன்சிலேருந்து நமக்கு ஒரு பார்ட்டு தான், நமக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 30% தான் நமக்கு வேகன்சியை அறிவிச்சிருக்காங்க. ரிமைனிங் வேகன்சி எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த வருஷமும் வரும். ஆனால் நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த ஃபஸ்ட் சான்ஸே மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ பொறுமையாக எல்லா விஷயங்களையும் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம். ஓகேவா? ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. கிளியராக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ரிவிஷன் ரொம்ப 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 முக்கியம். மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா என்றைக்கு நீங்கள் பாஸ் பண்ணீங்களோ அன்னையிலேருந்தே நிறைய பேர் படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ அதை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். என்னென்ன அப்டேட் இதில் இது சம்மந்தமான என்னென்ன அப்டேட் கிடைச்சாலும் நம்ம சேனலை உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். மறக்காமல் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தனா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.